நம்ம பசங்க எப்போதும் எரிச்சலா இருக்காங்களா? சின்ன விஷயத்துக்கே கோபம், அழுகை, இரிட்டேட் ஆகுறாங்களா? நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இது பேபி நேச்சர்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுக்கு நெறைய காரணம் இருக்கும். ஆனா அதில முக்கியமான காரணம் நல்ல தூக்கம் இல்லாதது. இந்த வீடியோல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும், நான் பண்ண தவறுகளும், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லப் போறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வர பார்த்தா தான் ஃபுல் ஐடியா புரியும். நான் ஃபஸ்ட்டு பேபி இருந்தப்போ ஒரே ஸ்ட்ரகிள் தான். நைட் ஃபுல்லாக எழுப்புவான், சின்ன விஷயத்துக்கே அழுவான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போயிடும். நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா? இது எல்லாமே நார்மல் தான்னு. ஆனால் ஸ்லோவாக நான் ரியலைஸ் பண்ணேன், சில மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். அதனால தான் பேபிக்கு ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் நல்லா காமாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்லீப் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. நானும் ரிலாக்ஸாக இருந்தேன். அந்த சேஞ்சஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல நான் பண்ண மிஸ்டேக்கு, பகல் தூக்கம், இரவு தூக்கம் சேம் மாதிரி வச்சது தான். பகலில் எங்கேனாலும் தூங்கட்டும், லைட்டு சவுண்ட் இருந்தாலும் ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்கிட்டான்னு ரூமுக்கு எடுத்துகிட்டு போவேன். அதனால என்ன ஆகும்னா, தூக்கம் பிரேக் ஆகும், பேபி இரிட்டேட் ஆயிடுவான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பகலில் தூங்கிட்டானா அப்படியே விட்டுருவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் ராத்திரி மட்டும் ஸ்ட்ரிக்டாக லைட்ஸ் ஆஃபு, சவுண்ட்ஸ் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தூங்க வைக்கிறேன். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா பேபிக்கு ஸ்லோலி புரியும், இது நைட் ஸ்லீப்னு தெரியும். செகண்ட் பேபி தூங்குறப்போ நான் சைடில் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், டிவியும் ஓடிட்டுருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, அவன் தூங்குறான், ப்ராப்ளம் இல்லைன்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது தெரியுமா? அது டிஸ்டர்பன்ஸ் தாங்க. பேபி டீப் ஸ்லீப் போக மாட்டான். சில நேரம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், பேபி சடன்லி எழுந்துருவான், ரெஸ்ட்லெஸ்ஸில் இருக்கும். அதுக்கு ரீசன் இது தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பேபி தூங்குறம்போது காமாக வச்சுருக்கேன், டிவி, ஃபோனை அவாய்ட் பண்ணுறேன். ரிசல்ட்டு டீப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தேர்டு கம்ஃபர்ட். இந்த பாயிண்ட் நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. முன்னாடி நான் கூட அப்படி தான், ட்ரெஸ் கவனிக்க மாட்டேன், ரூம் டெம்பரேச்சரும் கவனிக்க மாட்டேன். ஆனால் பேபிக்கு இது ரொம்ப முக்கியம். ரொம்ப குளிராக இருந்தாலும் தூங்க மாட்டான், ரொம்ப சூடாக இருந்தாலும் தூங்க மாட்டான். அதனால் சாஃப்ட் காட்டன் ட்ரெஸ் போடுங்க, கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டயாப்பர். வெட்டாக இருந்தால் பேபி டிஸ்டர்ப் ஆகுவான், தூக்கம் பிரேக் ஆகும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கணும், தேவைன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேபிக்கும் ப்ரிஃபரன்ஸ் வேறு இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணது தான் முக்கியம். உங்கள் பேபிக்கு டயாப்பர் ஒத்துக்கும்னா நீங்கள் டயாப்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெட் ஆக நீங்கள் துணியை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஃபோர்த்து ஹங்கர் ரெஸ்பான்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேபி எப்படியும் 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க முழிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னேற்பாடாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இல்லை ஃபீட் பண்ணுறோன்னா, அவங்க லேசாக சிணுங்கும் போதே ஃபீட் பண்ணிட்டோன்னா அவங்க தூக்கம் கலையாமல் இருக்கும். இது ஒரு சின்ன சேஞ்ச் தான், ஆனால் ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த 4 சேஞ்சும் பண்ணதுக்கப்புறம் பேபி நல்லா தூங்க ஆரம்பித்தான், எரிச்சல் குறைஞ்சிருக்கு, மறுநாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். நானும் ஹாப்பியாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணினா பேபி லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் இப்படிப்பட்ட பேரண்டிங் வீடியோஸ் பார்க்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.